வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான கோவில் என்ன அப்டின்னா, சோழபுரம் காசி விஸ்வநாதர் கோவில். போன பதிவில நம்ம சோழபுரம் பைரவேஸ்வரர் கோவில பார்த்துருப்போம். அந்த கோவிலோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. இன்னொன்னு இந்த கோவில் ஏன் இது இவ்வளோ முக்கியத்துவமா சொல்லப்படுது அப்டின்னா, இந்த கோவில் இன்னைக்கு அழிவுற்ற நிலையில இருக்கு. அதுவும் பாருங்க அந்த தோற்றமே எவ்வளோ வருந்தத்தக்க விஷயத்துல இருக்கு பாருங்க. எண்ணற்ற தகவல் இந்த கோவில்ல இருக்கு. ஆனால் மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. 40, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து ரொம்ப புதர் மண்டி கடந்து இப்போ ஒரு 10, 15 வருஷமா தான் இத கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணியிருக்காங்க. இப்ப அரசாங்க உதவியோட. அம்பாள் சன்னதியே இல்ல. அதாவது அம்பாளோட பாதம் மட்டும் தெரியுது பாருங்க. மீதி எதுவுமே இல்ல. இது வந்து கொஞ்சம் மேடு பகுதி அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மண் மூடி வந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோவில வெளிய எடுத்திருக்காங்க. மிக ரொம்ப துயரமா இருந்ததுங்க. இந்த கோவிலோட நிலைய பார்க்கும்போது ரொம்ப துயரமா தான் அங்க பாருங்க கல்லாம் எவ்வளோ அப்படியே கொட்டி கொட்டி கிடக்கு பாருங்க. இப்ப நம்ம அந்த கோவிலோடைய வெளி பிராகாரத்த பார்ப்போம். பிராகாரமே இல்ல அப்புறம் என்ன வெளி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய பூதகணங்கள் அதேமாரி ஒரு பூதகணம் வந்து எலி மீது பயணிக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல விநாயகர் சிற்பம் இருந்திருக்கணும். இந்த சிலைகள்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப தஞ்சை அருங்காட்சியகத்தில மேபி இருக்கலாம். அதேமாரி ஒரு பெண் அடியாருடைய சிற்பங்கள்லாம் இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்கு அவ்வளோதான். அதேமாரி இந்த கோவில்ல நெறைய கல்வெட்டுகள் பார்க்க முடியுது. இந்த கல்வெட்டுகள் 2 மன்னர்கள குறிக்குது. ஒண்ணு விக்கிரம சோழன், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதலாம் குலோத்துங்கன். ஆனால் முதலாம் குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டு கொஞ்சம் பழமையான கல்வெட்டா இருக்கிற காரணத்தினால, இந்த கோவில முதலாம் குலோத்துங்கன் கட்டியிருக்கலாம். இல்ல அவருக்கு பின்னால் வந்த மன்னனும் கட்டியிருக்கலாம். இந்த குறிப்பிட்ட கல்வெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி வந்து விருதராஜ பயங்கர வளநாடுங்கிற பகுதியில வருது. அது மட்டும் இல்லாமல், இந்த சோழபுரம் பகுதிக்கு பக்கத்தில இருக்கிறது தான் மானம்பாடி. அது முதலாம் ராஜேந்திரன் காலத்து கோவில். அதை வைத்து பார்க்கும்போது, இது ராஜேந்திர சோழன் காலத்திலேயும் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம். இந்த கோவிலுடைய அதிட்டான பகுதியில பார்த்தீங்கன்னா, கல்வெட்டு இருக்கு. என்னமோ அன்னைக்குன்னு போனேன், தப்பி தவறி அங்க அந்த கல்வெட்ட பார்க்க முடிஞ்சது. இதில பார்த்தீங்கன்னா, விருதராச பயங்கர வளநாட்டு மிளலை நாடு. இந்த மிளலை நாடுல தான் மானம்பாடி கோவிலும் வருது. அது வந்து இஞ்சிக்குடின்னு சொல்லுவாங்க அந்த ஊர். அதேமாரி இஞ்சிக்குடிங்கிற வார்த்தையும் இந்த கோவில் கல்வெட்டுல இருக்கு. ஏன்னா பக்கத்து பக்கத்து ஊரு தானே இதெல்லாம். அப்ப இந்த சோழபுரமும், மானம்பாடியும் அந்த காலத்துல மிளலை கூற்றத்தோட ஒரு தலைநகர பகுதியா இருந்திருக்குங்கிறது இந்த கல்வெட்டு நமக்கு தெளிவா தெரியுது. அதேமாரி இந்த கோவிலுடைய அந்த மேல் விமானம் பார்த்தீங்கன்னா, கூம்பு வடிவம். அதாவது கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். இது நெறைய கோவில்ல இருந்தாலும், இந்த கோவில் ஒரு தனித்துவமா இருக்கு. இந்த கே மேற்கு பகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதலாம் குலத்தவங்களுடைய கல்வெட்டு இருக்கு. இன்னொன்னு இந்த கோவில்ல வந்து கோட்ட சிலைகளே கிடையாது. எந்த சிலைகளுமே கிடையாது. அதெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. தஞ்சை அருங்காட்சியகத்தில மேபி இருக்கலாம். ஊர்க்காரங்களுக்கும் தெரியல அது எங்க இருக்குன்னு தெரியல. அதேமாரி இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, அந்த கீழ் சிற்ப கல்வெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, "ஸ்வஸ்தி ஸ்ரீ புகழ் சூழ்ந்த புணரி" அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது. இத வச்சு தான் நான் முதலாம் குலோத்துங்கன் மெய்க்கீர்த்தினே கண்டுபிடிச்சேன். ஆமாங்க, அது முதலாம் குலோத்துங்கனோட மெய்க்கீர்த்தி. "ஸ்வஸ்தி ஸ்ரீ புகழ் சூழ்ந்த புணரின்னு" போட்டிருக்கு பாருங்க முன்னாடி. அது முதலாம் குலோத்துங்கனோட மெய்க்கீர்த்தி. இத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த கோவில் முதலாம் குலோத்துங்கன் அல்லது விக்கிரம சோழன் காலத்தில கட்டப்பட்ட கோவில். கட்டப்பட்ட கோவில் மீன்ஸ் எப்படின்னா, பின்னால வந்து புனரமைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த கோவில் குறித்து எந்த தேவார திருப்பதிகமும் இல்லாதனால, இது பிற்கால கோவிலா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கோவிலோட விமானத்த பாருங்க, எவ்வளோ மோசமான நிலையில இருக்கு. அங்கங்க நாசி, அந்த விமானத்தோட நாசி பகுதியில எங்கெங்கேயா சின்ன இது பார்க்கலாம். இது வந்து கோமுகைங்க. ரொம்ப நீண்ட கோமுகை. அபிஷேக நீர் வெளியேற்றக்கூடிய கோமுகை இருக்கு. கோமுகை இருந்தா என்ன பிரயோஜனம்? உள்ள சிவபெருமானுக்குன்னு ஒரு சரியான பூஜையே நடக்கிறதில்ல போல. எப்பயாவது தான் ஐயர் வரதாவும் சொல்றாங்க. ஸோ இன்றைய கோவில்களோட நிலையெல்லாம் பாருங்க. எந்த அளவுக்கு மோசமான நிலையில இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த இதில வந்து பூதகணங்களும், அதுமாரி சிங்கத்தோடைய சிற்பமும் இருக்கு. இத வைத்து பார்க்கும்பொழுது, இந்த இடத்துல துர்க்கை சிற்பமும் இருந்திருக்கணும். ஆனா சிலை தான் இல்ல. ஸோ சிலைகள் இல்லாத கோவிலா இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு விஷயம் பாருங்க. அங்கங்க தூண்லாம் உடைஞ்சு கிடக்கு. ஸோ இத வச்சு பார்க்கும்போது இந்த கோவில் ரொம்ப மேடான பகுதியா தான் இருந்திருக்கு. காலப்போக்குல அழிஞ்சிருக்கு. அதேமாரி பாருங்க அம்பாளோட பாதம் மட்டும் தான் இருக்கு. சிலை இல்ல. அம்பாளோட பாதமே இல்ல. அந்த சிலையே இல்ல. நானும் ரொம்ப வருத்தப்பட்டு தான் அந்த விசாலாட்சியோட சிலையே இல்ல அங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து தேவக்கோட்ட சிற்பங்கள் இல்லைனாலும் கூட, உள்ள இந்த பாரிவார சிற்பங்கள் எல்லாமே இருக்கு. இது வந்து கொற்றவை தாய். 3 தெய்வங்களோட இருப்பாங்கல்ல, அந்த சிலை. அதேமாரி தட்சிணாமூர்த்தியோட சிலை. எல்லாம் உடைஞ்சு போயிருக்குங்க. எல்லா சிலைகளுமே உடைஞ்சு போய் கிடக்கு. அதேமாரி இது வந்து சண்டிகேஸ்வரர். அங்க பாருங்க, பக்கத்தில இருக்கக்கூடிய சிலை அமைப்பு வந்து கிட்டத்தட்ட அதுவும் தட்சிணாமூர்த்தி சிலை அமைப்பு தான். அதுவும் உடைஞ்சு போயிருக்கு பாருங்க. அது தலையே இல்ல. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுமாரி தட்சிணாமூர்த்தி இந்த சிலை தான் கொஞ்சம் எந்த உடைதலும் இல்லாம கரெக்ட்டா இருந்தது. அதுமாரி விநாயகருடைய சிலை. இந்த கோவில்ல மேல் பகுதியில பார்த்தீங்கன்னா,
பிணி முகம்ங்கிற யானை மீது அமர்ந்த சக்தி ஆயுத முருகன நீங்க பார்க்கலாம். இதுதான் யானை வாகனம் கொண்ட முருகனுடைய சிற்பம். ரொம்ப அழகான சிற்பம் இந்த கோயில்ல தான் பார்க்க முடியும். அதேமாரி 2 பூதகணம் இருக்கு பாருங்க. 2 பூதகணம் இருக்கு. இந்த மாரி ஒரு பூதகண சிலை அமைப்ப நீங்க எந்த கோவில்லயுமே பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய பூதகணம். அதுக்கப்புறம் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் இருக்கார். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, மகா மண்டபம் கிடையாது. வெறும் அர்த்த மண்டபமும், கருவறை மட்டும் தான் இந்த கோவில் இருக்கு. அதேமாரி இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பம்சமே அந்த பிணிமுக யானைக்கு அந்த யானை மேல உட்காந்துருக்க முருகன் தான். அத வடமொழியில கஜருதர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா, பிணிமுக அமைப்புன்னு சொல்லுவாங்க. யானை மீது அமர்ந்த பிரம்மசாஸ்தா முருகன் அமைப்புல உள்ள சிற்பம் அது. இந்த கோவில மறக்காம போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று பொக்கிஷம் கொண்ட காசி விஸ்வநாதர் கோவில். அடுத்த பதிவில நான் கைலாசநாதர் கோவில பத்தி சொல்றேன்.